பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நீங்கள் முன்னோடியாக வாசிங்க. யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 14 15 வாசிங்க. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். நமக்கு தெரியும், பழையற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் முன்குறித்திருக்கிறாங்க. அவர் எப்படி மரித்து உயிர் தழுவான்றதையும் முன்குறித்திருக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ஒரு நாள் வருகிறது. நமக்கு தெரியும், அந்த நாள் திருடன் வருகிறது போல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தெசலோனிக்கேயர் எடுத்துக்கோங்க. தெசலோனிக்கேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அதுல 3 வசனங்கள் வாசிங்க. முதல் 3 வசனங்கள். சகோதரரே, இவைகள் காலங்களையும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமான வறுமைக்கு நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் அவர்கள் சொல்லுகிறது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது. ஆமென். சோ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் யாவரும் அந்த நாளை குறிச்சு எழுதுறாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் முதல் வர்றது கர்த்தருடைய ரகசிய வருகை, ராப்சர்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2ஆம் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. அப்ப இதெல்லாம் முன்குறித்ததின்படி, முன் அறிவித்ததின்படி, தேவனுடைய அநாதி திட்டம் தீர்மானத்தின்படி இதில் சகலமும் நடந்தேறுகிறது நமக்கு தெரியும். ஆதியிலிருந்து, ஆதாமை படைத்ததுல இருந்து, அவன் பாவத்துல விழுந்ததுல இருந்து, இது கர்த்தருடைய திட்டம். அப்ப அந்த திட்டத்தை நோக்கி, அந்த நாளை நோக்கி தான் ஒவ்வொரு ஆளுமே காத்திருந்தாங்க. ஸோ எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு அப்படின்னு ஒரு காலம் இருந்ததோ, அதே மாதிரி அவர் உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் அவர் வரப்போகிறார் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். பேதுரு எழுதுறாரு, அவர் தாமதிக்கிறான்னு சொல்லி நீங்க எண்ணாதீங்க. அவர் தாமதமா இராமல், தம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல் அவர் தாமதமா இராமல் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப யோவேல்ல வாசிச்சோம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஸோ பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வந்த பிறகும் கூட அநேக தரம் அவர்கள் பாவத்தில் உட்பட்டப்பெல்லாம் தேவன் அவர்களை ஒரு புறஜாதியர் கையில் ஒப்பு கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் மீதியானியருடைய கையில, பாபிலோனுடைய கையில, அந்த மாதிரி அவர்கள் குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் அவங்க மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு ரட்சகனை எழுப்புவார். கிதியோன், சிம்சோன், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு ரட்சகனையும் எழுப்பி அவங்களை மீட்டு கொண்டு வருவார். ஆனா தீர்க்கதரிசிகளுடைய நாட்கள்ல, ஏசாயாவா இருக்கட்டும், நீங்க நிறைய தீர்க்கதரிசிகள் எழுதின வார்த்தைகளை பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக எழுதியிருப்பார். ஏன்னா ரட்சிப்பு அவர்களிடத்திலிருந்து நமக்கு வரப்போகுது அப்படின்றத முன்னறிவிச்சிருப்பாங்க. இது எல்லாமே முன்னறிவித்தது. நம்முடைய தேவன் எதையும் சொல்லாமல் செய்கிற தேவன் அல்ல. வருகையும் நான் வருவேன்றதை சொல்லிட்டாரு. என்னைக்கு எப்பன்னு மட்டும்தான் நம்ம கிட்ட சொல்லலையோ அல்லாமல் சகலத்தையும் அவர் சொல்லி செய்கிற தேவன். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க இந்த 1ஆம் அதிகாரம் நீங்க ஃப்ரீயா இருந்தா வாசிச்சு பாருங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. வயல் விதையை கொடுக்கறது இல்ல, பயிரை கொடுக்கறது இல்ல, திராட்சரசத்துல இருந்து எதுவும் வர்றது கிடையாது. ஆலயத்துல ஆகாரம் எல்லாம் நின்று போயிடுச்சு, சந்தோஷம் எல்லாம் நின்று போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க பரிசுத்த உபவாசனால ஆசரியுங்க, விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க, எல்லாரையும் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, அந்த நாள் சமீபமா இருக்கிறது. அப்ப இந்த நாளுக்கென்று நான் எப்படி ஆயத்தமா இருக்கிறேன்? உலகத்திலேயே நிறைய நாட்கள் இருக்கு. பிறந்த நாள்னு ஒண்ணு இருக்கு, திருமண நாள்னு ஒண்ணு இருக்கு, பரீட்சை நாள்னு ஒண்ணு இருக்கு, நிறைய நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம ஆயத்தமாகப்படுகிற அந்த ஆயத்தம் உலகத்தின் காரியத்துல ரொம்ப விசேஷமா நம்ம செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருமணம் நியமிச்சிருக்கிறோம்னா, அந்த திருமணத்தை முன்குறித்த அந்த நாளுக்குள்ளாக சகலத்தையும் செய்து முடிக்கணும்ன்றதை நம்ம முற்படுறோம். லீவ் போட்டாவது, அலைஞ்சாவது, திரிஞ்சாவது, தூங்காம கொல்லாம. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை காரியமா இருக்கட்டும்,
ஒரு வீடு கட்டி நம்ம புதிதாக போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பரீட்சையாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஒரு பரீட்சை, ஒரு குறிப்பிட்ட பரீட்சை படிக்கிற அந்த அந்த நாளுக்கென்று நம்ம ஆயத்தமாகிறோம். அப்போ அழிந்து போகிற விஷயத்திற்கு இவ்வளோ ஆயத்தங்கள் இருக்கும் என்றால், நான் கர்த்தருடைய நாளுக்காக காத்திருக்கிறவளா நான் இருந்தேன் என்றால் என்னுடைய ஆயத்தம் எப்படி இருக்கும்? ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நாட்களை பார்த்தோம், நம்முடைய காலங்களை பார்த்தோம் அப்படின்னா, மனதார சொல்லணும், கபடமில்லாமல் சுத்த இருதயத்தோட கர்த்தருக்கு முன்பாடி சொல்லணும்னா நம்ம யாருமே கர்த்தருடைய நாளுக்கென்று ஆயத்தம் ஆறோமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, அந்த கர்த்தருடைய நாளுக்கென்று அநேகரை நான் ஆயத்தப்படுத்துறேன்னு கேட்டால் அது அதை விட ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ இன்னைக்கு அந்த நாள் வரும் என்று அறிந்திருந்து, கர்த்தர் வருவார் என்பது எனக்கு தெரிந்திருந்தும் கூட, நான் 10 கன்னிகையில 5 பேர் எண்ணெய் இல்லை, 5 பேர்ட்ட எண்ணெய் இருக்கு, ஆனால் அவங்க 10 பேருமே தூங்கினார்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கி கொண்டு இருக்கிறதாக இருந்துச்சு என்றால் என்னாலையும் அந்த நாளை எதிர்கொள்ள முடியாது. ஏன் கூட தேவன் ஒரு ஒரு திட்டத்தை வச்சிருப்பார்ல, சரி இவங்களோட ஒரு 5 பேரை பரலோகத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். தேவன் நான் யாருக்கும் கவுண்ட் கொடுக்கல, நீ 5 பேரை கூட்டிட்டு வரணும், நீ 10 பேரை கூட்டிட்டு வரணும். ஆனா நம்ம கொண்டு ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்துல உள்ளானவர்களையும் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியாது. அப்ப நான் எதை நோக்கி போகிறேன்? அழிந்து போகிற உலகத்தின் விஷயத்திலேயே ஒரு குறிப்பிட்ட டேட் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டை நோக்கி பயணம் செல்லுகிற நாம் எத்தனையோ ஆயத்தங்களை செய்யறோமே. இப்ப நம்ம பரிசுத்த உபவாச நாளை நியமிக்கிறோமா, விசேஷித்த ஆசிரிப்பு கூறுறோமா, எல்லாரும் கூடி தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பார்ப்பதற்கு ஒரு மனுஷன் ரொம்ப ஆவலா இருந்தாரு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம். அவரை காணாமல் நான் மரிப்பதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி கிறிஸ்துவை கண்டாரு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 25 வாசிங்கக்கா. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் அவன் ஆவி. ஒரே நிமிஷம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. இது நமக்கு தெரியும். சிமியோன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான், கிறிஸ்துவை காணும் மட்டும் அவன் மறிக்க மாட்டான் என்று முன்குறிக்கப்பட்டது. நீங்க அடுத்த வசனம் வாசிச்சீங்கன்னா, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். அது ஒண்ணுதான் முக்கியம். இப்ப கரெக்டா பேரலா என்ன நடக்கும்னா, கிறிஸ்து மறிச்சு பிறந்ததுக்கு அப்புறம் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்றதுக்கு அவங்க எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருப்பாங்க. இப்ப இந்த மனுஷன் முதிர் வயது உள்ளவனா தான் இருந்திருப்பாரு சிமியோன். கால அட்டவணையை பார்த்தோம் அப்படின்னா, அப்போ அந்த கிறிஸ்துவை காணணும் அப்படின்ற ஒரே ஒரு சமயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவாலயத்துல மட்டும்தான் அவரால் காண முடிஞ்சிருக்கும். அந்த ஆவியின் ஏவுதல் இருந்ததுனால இவர் கரெக்டா தேவாலயத்துக்கு போறாரு. அங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாய் தகப்பனும் பலியிடுறதுக்கு, பிறந்ததுக்கு அப்புறம் இந்த காட்டு புறா குஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு பலியிடுறதுக்கு வராங்க. கரெக்டான நேரத்துல பாக்குறாரு. வசனம் சொல்லுது, இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக தாய் தகப்பன்மான் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தீர்க்கதரிசன வாசனங்களை சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு நாள், அந்த நாளுக்காக இந்த மனுஷன் காத்திருந்தார். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த சிமியோன் கர்த்தருடைய நாளை காணும் மட்டும் நீ போகிறது இல்லை அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி கரெக்டா. அப்ப அந்த நாள் இவருக்கு எப்படி தெரியும்? கான்டாக்ட் கிடையாது. ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஃபோன் கிடையாது. நாங்க தேவாலயத்துக்கு வரோம், நியாயப்பிரமாணத்தின்படி நாங்க பலி செலுத்த வரோம், 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணணும், அதனால நீங்க வந்துருங்கன்னு சொல்லி மரியாலோ யோசிப்போ சிமியோனுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வசனம் தான், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். எனக்கு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது கரெக்டு. அந்த ஆவியின் ஏவுதல் எப்போ இருக்குன்னா, நான் அந்த விஷயத்திற்காக தொடர்ந்து காத்திருக்கிறப்போ மட்டும்தான். காத்திருக்கதான் சொல்வார்ல நீதிமொழிகள்ல, நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும்,
விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த காத்திருப்புதல் இருந்ததுனால மட்டும்தான் கரெக்டா ஆவியின் ஏவுதல் இவருக்கு வருது. கரெக்டா போய் இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக பார்க்கிறார் இவர். அப்போ அந்த காத்திருப்புதல் இருந்து ஆவியின் ஏவுதல் இருந்து இவர் கரெக்டா ப்ராசஸ் பண்ணனால பார்க்க முடிஞ்சிச்சு. இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு இவர் காத்திருக்காம இருந்தாலும் சரி, இல்ல ஆவியின் ஏவுதலுக்கு இவர் கீழ்ப்படியாம போனாலும் சரி. இந்த ஆவியின் ஏவுதல் நிறைய இன்சிடென்ட்ல இருக்கும். பிலிப்புக்கு இருக்கும், ஆண்டவர் வந்து அந்த போய் ரதத்தோட சேர்ந்து கொள்ளுன்னு சொல்வாரு. நிறைய காரியத்துல இருக்கும். அப்ப அந்த ஆவியின் ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து போனதுனால இவருடைய நாள் நிறைவேறினது. நான் கர்த்தரை பார்க்கும் முன் மறிக்க மாட்டேன்னு சொன்னபடி அழகாய் பார்த்தாள். அப்ப எனக்கும் ஒரு நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாள்னு சொல்லி. அந்த நாளுக்கு நான் எவ்வளவு தூரம் ஆயத்தமாகிறேன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாளை காண நான் வாஞ்சியா இருக்கிறேன்னா, திருடன் வருகிறது போல வரும்னு சொல்றாரு. ஒரு இமைப்பொழுதுல ஒரு க்ஷணப்பொழுது நம்ம மறுரூபமாக்கப்படுவோம்னு சொல்றாரு. ஏன்னா சகலத்தையும் ஜெயித்தவர். அப்ப அந்த நாளுக்கென்று ஒரு ஆயத்தம் எனக்கு முதலாவது இருந்தால் மட்டுமே நான் அநேகரை ஆயத்தப்படுவேன். நம்ம உண்மையிலே வெட்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறோம். உலகத்துல எதனோ ஒரு குறிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு நாள் இன்னைக்கு திருமணம், இன்னைக்கு வீடு கட்டுறோம், இன்னைக்கு பிள்ளைக்கு பரீட்சை, இன்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம், இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம், எல்லா நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நாளுக்குள்ள எல்லா ஆயத்தமும் நமக்கு நடக்குது. ஆனா கர்த்தருன்னு ஒரு நாள் குறிச்சு வச்சிருக்காருல அந்த நாள். ஏன் இதை சொல்றேன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபை இருக்கு. நமக்கு தெரியும் 7 சபைகளுடைய, அதாவது 7 சபையும் 7 காலங்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவுக்கு பின், கிபின்னு சொல்லுவோம்ல, அந்த 7 காலங்களும் ஒவ்வொரு காலமும் சபை ஒவ்வொன்றாக அறியப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா முதல் சபை என்ன? எபேசு சபை. எபேசு சபையுடைய காலம் வந்து கிபி 30 இருந்து 100 வரை அறியப்படுது. ஏன்னா கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்துவுக்கு பின் தானே. ஆண்டவர் வந்து ஒரு 33 அந்த நாள்ல வந்து 33 வயசுக்கிட்ட அவர் மரிச்சு உயிர் எழுந்தாரு. அதுல இருந்து ஒரு 100 வருடங்கள் வந்து அப்போஸ்தலருடைய காலம். அதனாலதான் எபேசு வந்து ஒரு பகிரங்கமா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிமர்னாவுடைய காலம் கிபி 110 இருந்து 313 சொல்றோம். அதை எப்படி சொல்றாங்கன்னா உபத்திரவ காலம். ஏன்னா கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலருடைய நாட்கள் தொடங்கினதுக்கு அப்புறம் பயங்கரமான உபத்திரவம். ஏன்னா அடித்தார்கள், கிறிஸ்துவை பத்தி பேசினவங்க எல்லாம் நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம்ல, எவ்வளவு துன்பப்படுத்தினாங்க, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. உபத்திரவ காலம். ஆனா உபத்திரவ காலத்திலயும் சபை வந்து நின்றது. அடுத்து பெர்கமோடைய சபையுடைய காலம் வந்து 313 இருந்து 538. அது சோரம் போயிருச்சு. எப்ப? 3வது டிவிஷன்லயே. இது எப்படி சொல்லலாம்னா, ஒரு குடிக்கிற பழக்கமுள்ள ஒரு மனுஷனா இருக்கட்டும், இல்ல கோவப்படுற பழக்கமுடைய ஒரு மனுஷனா இருக்கட்டும், அதாவது உலக சுவாபங்களுடைய மனுஷனா இருக்கட்டுமே. எக்ஸாம்பிளுக்கு அவங்க என்னதான் வந்து நான் இது குடிக்க மாட்டேன், இனிமே நான் கோவப்பட மாட்டேன், இனிமே நான் வந்து சினிமா பார்க்க மாட்டேன் அப்படின்னு டிசிஷன் எடுத்தாலும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மேல தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3வது சபை தான் பெர்கமோ சபை. அதுல சோரம் போயாச்சு. எல்லா வேசித்தனங்கள், எல்லா விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு இருக்கா? நான் 2 நாள் உருப்படியா படிப்பேன், 2 பரீட்சை எழுதுவேன், 3வது பரீட்சை எனக்கு படிக்க முடியாது, நான் தூங்கிடுவேன். 2 நாள் நான் கோவப்படாம இருக்கிறேன், 3ஆம் நாள் நான் கோவப்படுறேன், 2 நாள் நான் குடிக்காம இருக்கிறேன், 3ஆம் நாள் குடிக்கிறேன். இல்லையே நான் இறுதி, அதாவது முடிவு பரியந்தம் நான் நிலைநிற்கிறவளா இருக்கணுமே. அப்ப 3வது சபையே சோரம் போன காலமா இருக்கு. தியத்தீரா பாத்தீங்கன்னா 538 இருந்து 1517 வருடங்கள். அதாவது நம்ம இப்ப 2024 இருக்கிற மாதிரி. அது பாத்தீங்கன்னா பாபிலோனிய வழிபாடு ஃபுல்லா மாறிடுச்சு. எல்லாம் சிலை வழிபாடு எல்லாமே. நான் போக 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 நம்ம நேத்து பார்த்தோம்ல, வேத பாடகரும் பரிசேரும் தி பர்ஃபெக்ட். ஆனா அவங்களுக்குள்ள எக்ஸ்ட்ரா அவங்க ஒரு சில நியமங்களை வைத்து கொண்டது போல இவங்க போக போக என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஒரு சிலை, இவங்களுக்கு ஒரு வழிபாடு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இயற்கையை வந்து வழிபடுகிறவங்க. அப்ப ஸ்டாருக்கு ஒரு தேவன், சூரியனுக்கு ஒரு தேவன், சந்திரனுக்கு ஒரு தேவன், அப்படியே போயிடுச்சு. அப்ப கிறிஸ்துவின் உபதேசம் அந்த மூலதான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுது தேஞ்சு கட்டெரும்பாயி கட்டெரும்பு சிட்டெரும்பு ஆச்சுன்னு சொன்ன மாதிரி போக 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 அந்த காலம் போக போக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய தரமும் குறைந்து வந்துருச்சு. அடுத்து சர்தை பாத்தீங்கன்னா 1517 இருந்து 1795 அந்த வருடங்கள் வரை அது செத்த சபையின் காலம் என்று அறியப்படுது. முடிஞ்சு. அதாவது அப்போஸ்தலர் போட்ட பேஸ்மெண்ட் அவங்க பார்த்து பார்த்து உருவாக்கி அடிக்கல், அந்த 12 பேரா இருக்கட்டும், 120 பேரா இருக்கட்டும், 70 பேரா இருக்கட்டும், எப்படி இருக்கணும், சபைனா எப்படி இருக்கணும், நம்ம புதிய ஏற்பாட்டுல எப்படி இருக்கும், எதற்காக நம்ம புதிய ஏற்பாட்டுல தேவனை ஆராதிக்கிறோம், போட்ட எல்லா பேஸ்மெண்ட்டையும் சுக்குநூறா ஆக்கி வச்சிருக்கிற காலம் வந்து பாத்தீங்கன்னா சர்தை. அதுக்கப்புறம் பிலடெல்பியாவின் காலம் தான் 1798 இருந்து 1900 அதுதான் மறுபடியும் எப்படி அறியப்படுதுன்னா கிறிஸ்துவின் அன்பின் காலம். ஏன்னா தேவன் மிஷினரிகளை எழுப்பினார். அப்போதான் அந்த காலத்துலதான். ஏன்னா முடிஞ்சிச்சு எல்லாமே. விக்கிரக ஆராதனை வந்து, பாபிலோனிய வழிபாடு வந்து, சபை செத்து போன ஒரு சூழ்நிலை.
அப்ப அந்த 1700 1900 வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்துல தேவன் மிஷினரிகளை எழுப்பி அதுக்கப்புறம் அந்த மிஷினரிகள் மூலமாய் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை பரம்ப செய்தார். இப்ப நம்ம இருக்கிற காலம் என்னன்னா லவதோக்கியா கடைசி காலம். என்ன தெரியுமா சொல்றாரு? நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற வாசிங்கக்கா. வெளிப்படுத்தின விசேஷம். இப்படி நீ குளிருமின்றி ஆமேன். அங்க சொல்றாரு லவதோக்கியாக்கு. ஏன்னா கடைசி காலம். லவதோக்கியோடைய காலம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 1900, அதாவது 1900 இருந்து வருகை வரைக்கும். இப்ப 1900 இருந்து நம்ம இப்ப எங்க தொட்டிருக்கிறோம்? 2000 2100 போய் 2024 இருக்கிறோம். வருகை வரைக்கும். நாளைக்கு வருகை இருக்கலாம், இல்ல இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு இருக்கலாம், நமக்கு தெரியாது. வருகை வரைக்கும் பிலதெல்பியாவுடைய காலம், லவதோக்கியோடைய காலம். சொல்றாரு, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, எபேசு சபையில அதுக்குள்ள உள்ள சபையிலாம் பாத்தீங்கன்னா ஆவியானவர் ஆலயத்தின் மத்தியில இருக்கிற மாதிரி வாசிப்போம். கடைசி சபையில் நமக்கு தெரிஞ்ச விஷயம், இவர் என்ன பண்ணிடுவார்? வெளியே போயிருவார். என்ன வசனம் சொல்லுது? 20வது வசனம் வாசிங்கக்கா. 20 வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிங்க. இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். எங்க போயிட்டாரு? வாசற்படியில நின்று கதவை தட்டாரு. முதல் எபேசு சபைகள் எப்படி தெரியுமா? அது 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கில் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப அங்க 7 சபைன்னு அர்த்தம். சபைக்குள்ள இருந்தவர் இப்ப கடைசி காலம் எப்படி கிபி 30 ஆரம்பிச்சு இப்ப கிபி எங்க இருக்கோம்? 2024 இருக்கோம். வெளியே போயாச்சு. யாரு? ஆண்டவரே வெளியே போயாச்சு, தள்ளிட்டோம். இப்ப சொல்றாரு, நான் தட்டுறேன், ஒருவன் திறந்தால் நான் அவனோடு கூட வாசம் பண்ணி போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவளா இருக்கிறேன்? அப்ப போக 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 அப்போஸ்தலர் போட்ட பேஸ்மெண்ட் கிபி 30 கிபி 100 ஃபுல்லா போயிருச்சு, அப்படியே வரிசையா. அப்புறம் மறுபடியும் தேவன் நம்மில் இரக்கமுள்ளவராய் கிபி 1700 1900 வரைக்கும் மிஷினரிகளை எழுப்புனதுனால மறுபடியும் வேதாகமம் வர படிக்க இப்படி இப்ப நம்ம இங்க நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு நான் அந்த நாளுக்கென்று ஆயத்தமா இருக்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கென்று நீங்க நிறைய உதாரணம் படிச்சிருப்பீங்க சுவிசேஷத்துல. கல்யாண நாள், விருந்து நாள், எஜமான் போய் விருந்து கலைக்க சொன்னாரு, இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட். அதுல ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்றப்ப சொல்வாரு, வஸ்திரம் இல்லாமல் வருகிறவன் அக்னியில சுட்டரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்வாரு. நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ இன்னைக்கு ஆயத்தப்பட்ட அநேகர் இன்னைக்கு சேரல. ஆனா இன்னைக்கு எங்கேயோ இருந்து தகுதி இல்லாத என்னை கர்த்தர் அவருடைய திட்டத்துக்குள்ள இணைத்திருக்கிறார். இன்னைக்கு நானும் எப்படி இருக்கிறேன்னா, ஒன்னு எண்ணெயை வச்சுட்டு தூங்குறேன், இல்ல எண்ணெய் இல்லாம தூங்குறேன். ரெண்டுமே தவறு தான். அது ஏதோ தப்பி அவங்க போயிட்டாங்கன்னு வைங்களேன், தூங்குறது தவறு. அப்ப நான் தூங்கி கொண்டிருக்கிற நான் விழித்திருக்கணும். ஏன்னா திருடனை போல அவர் வருகிறார். அந்த நாளுக்கென்று நான் ஆயத்தமாகணும். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? எக்ஸாம்பிளுக்கு அப்போஸ்தலருடைய நாட்கள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு வாசிங்க. அப்போஸ்தலர் 4 32 34 வரை வாசிங்கக்கா. அப்போஸ்தலர் 4 32 34 வரை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஆரம்பத்துல அப்போஸ்தலருடைய காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, விசுவாசிகளுக்குள்ள ஒரே மனமும் ஒரே இருதயம் இருந்துச்சாம். அதாவது எனக்குன்னு அவங்க எதுவுமே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு ஒரு நிலம் இருக்கும் அப்படின்னா, இப்ப என்னை சுத்தி கூடி இருக்கிற என்னுடைய விசுவாசிகள் ஒரு 15 பேர் இருக்காங்க அப்படின்னா, நான் அதை காமனா வச்சிருவேன். நம்ம எல்லாரும் அதை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்ப சரி, பாப்பா அவங்க செழிப்பா இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு. இப்ப நான் எதையுமே இது ஒரு கடினமான ஒரு உபதேசம் தான். ஆனா அப்போஸ்தலருடைய நாட்கள்ல எல்லாமே இருந்தது. அவங்க எல்லாமே செஞ்சாங்க தேவ பக்தியிலையும். அது வசனம் ஒரு இடத்துல இருக்கும், 5 அப்போஸ்தலர் 5:42.
5:42 தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். தினம்தோறும் இன்னைக்கு நம்மளால வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு போக முடியல. அந்த வாரத்துல ஒரு நாள் 3 மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் பாஸ்ட் எடுத்தாலும் லேட் ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோம். பெண்கள் ஐக்கியமோ, ஆண்கள் ஐக்கியமோ, வாலிபர் கூட்டமோ, சிறுவர் கூட்டமோ இப்ப எதுவுமே இருக்கிறது இல்ல. சபையில கூடி ஒருமனப்பட்டு முக்காடிட்டு முழங்கால் போட்டு கை கோர்த்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தின் வல்லமை என்னதான் இருந்தாலும் இப்ப நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கனால சரி ஓகே, நீங்க எல்லாம் மதுரையில இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறனால ஓகே. ஆனா அந்த கூடி ஜெபிக்கிற ஜெபம், அந்த குடும்பத்துக்குள்ள ஜெபிக்க, இது எல்லாமே போக 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 தேஞ்சு போனதா இருக்குது. அதாவது அந்த காலத்தினுடைய அந்த ஒரு பயமோ அந்த அந்த நாளுக்குரிய அந்த ஒரு ஆயத்தமோ ஒரு காத்திருப்பதோ எனக்கு இல்லாம இருக்கறனால தான் நான் நிர்விசாரமா இருக்கிறேன். அந்த எக்ஸாம் வருதுன்னு தெரிஞ்சு நல்லா படிக்கிற பிள்ளை முக்கி படிக்கும். எப்ப பாரு அதே படிச்சுட்டு இருக்கும். படிக்காத பிள்ளைய நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அதுட்ட கேளுங்களேன், அதெல்லாம் படிச்சிருவேன் நான், நிர்விசாரமா இருக்கும். இன்னைக்கு என்னுடைய செயல்ல நான் அதை காமிக்காம இருக்கிறேன், என்னுடைய நடத்தையில அதை நான் காமிக்காம இருக்கிறேன்னா நான் என்னதான் எனக்கு கர்த்தர் வருவார்னு தெரியும், அந்த ஒரு நாள் இருக்குன்னு தெரியும், நான் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நான் ஆயத்தமாகலையே, நான் காத்திருக்கலையே. அப்ப இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மனம். நான் சிம்பிளா சொல்றேன், இன்னைக்கு கடைசி காலத்துல உபதேசம் எப்படி போயிட்டு இருக்கு, கிறிஸ்து கிட்ட வந்தா வீடு கிடைக்கும், கிறிஸ்துவ கிட்ட வந்தா சகலமும் கிடைக்கும், இம்மைக்குரியதும் கிடைக்கும், மறுமைக்குரியதும் கிடைக்கும். நான் ஒரு வசனம் சொல்லணும்ல, அவ்வளோ பாடுபட்டு, ரோமர்ல தான் நினைக்கிறேன், அவ்வளோ பாடுபட்டு எல்லாவற்றையும் கொடுத்து தம்முடைய சொந்த குமாரனே கொடுத்தவரு மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி கிளியரா சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு என்னுடைய நேரத்தை நான் எதுல செலவழிக்கிறேன்? இன்னைக்கு நான் சொல்றேன் எனக்கு கடமைகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல, எனக்கு கடமைகள் இருக்கு, எல்லா காரியமும் இருக்கு. ஆனா என்னுடைய முக்கியத்துவம், என்னுடைய நாட்டம், என்னுடைய விருப்பம், இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உலகமா ஊழியமா அப்படின்னு கேட்டா நான் எதை செலக்ட் பண்றேன், ஜெபமா வேலையான்னு கேட்டா நான் எதை செலக்ட் பண்றேன், கூடுகையா வேலையான்னு கேட்டா எதை நான் செலக்ட் பண்றேன். அப்ப வெட்கப்படுகிற சூழ்நிலை நான் இருக்கிறேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ அவங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியல. ஆக்கிலா பிரிஸ்கிலா பவுலோட வரைய நிக்கிறாங்க. இத்தனைக்கும் அங்க எவ்வளோ வருஷம், ஒரு 6 மாசமா எவ்வளவு தெரியல, கரெக்டா தெரியல, அத்தனை வருஷம் இருந்து அவங்க வீட்டுல அவர் பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிக்கிறாரு. அவர் வெகு தூரம் போறாரு, இவங்க நாங்களும் கூட வரணும். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இல்லையே. அப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்போ சொல்லி நாட்கள் நடந்தது போல இங்கேயும் நடக்கும். எப்படி நடக்கும்? நமக்கு அந்த ஆயத்த ஒரு நிலைன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. அதாவது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? அதை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம் மட்டும் வாசிங்கக்கா. 26 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு இருந்து வர இறங்கி துண்டிக்கிறது, என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லை. பணத்தை வாங்குறதற்கு சொத்துக்களையும் ஒருவத்தையும் ஆசை தோட்டங்களையும் ஆசிரியர்களையும் வேலைக்காரர்களையும் வாங்குவதற்கும் காலமா? எலிசா தீர்க்கதரிசி நாகமானுடைய விஷயத்துல சொல்றாரு கேயாசியை பார்த்து. நமக்கு தெரியும், நாகமான் சுகமானதுக்கு அப்புறம் இவர் வெகுமதியை கொடுப்பாரு, இவர் வேணான்றவாரு, வேலைக்காரன் போய் வாங்கிட்டு வந்துருவான், ஊழியக்காரன். அவர் சொல்றாரு, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒளிவு தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது காலமா? பழைய ஏற்பாடு. இத்தனைக்கும் கிறிஸ்து வெளிப்படவே இல்லை. எலிசாவுடைய நாட்கள் ரொம்ப முன்னாடியே இருக்கு. அந்த காலத்திலே சொல்றாரு, எப்பா தோட்டத்தை வாங்கி வீடை கட்டி. நம்ம யோசிச்சு பாருங்களேன், அவங்களாவது பழைய ஏற்பாடுல ஒரு 100, 150, 200 வரையாவது வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நமக்கு மிஞ்சி போனா 60, பலத்தின் முகினால் 70, கொஞ்சம் போச்சுன்னா 80, 90 வைங்க. இதுல பாதி வாழ்க்கை முடிஞ்சிச்சு. இப்ப எனக்கே பாதி முடிஞ்சிச்சு, 30 ஆயிடுச்சு. மீதி இருக்க 30 வருஷத்துல நான் வீடை கட்டவா, நகை வாங்கவா, வேலைக்கு போவா, இப்படி நான் யோசிப்பேன்னா, இதுல இருக்கிற 30 வருடங்கள் நான் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய நாளுக்கென்று ஆயத்தமாக்குறதுக்கு நான் யோசிக்கிறேன்னா, இப்ப இன்னைக்கு என்னுடைய ஆயத்த நிலை எப்படிப்பட்டதா இருக்குது? அவ்வளோ, அதாவது கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்குதுன்னு சொல்லி துரிதமான சகலத்தையும் செய்தார்கள் நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ காத்திருந்தார்கள். சிமியோன் பரிசுத்த ஆவியின் ஏவுதல் பெற்றும் போகாம இருந்தாருன்னா கிறிஸ்துவ பார்த்திருக்கவே முடியாது, வாக்குத்தத்தம் நிறைவேறிக்காது. அப்ப இன்னைக்கு எனக்கு ஒரு நாளை கொடுத்துருக்காரு, அந்த நாளுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். சீஷர்கள் அந்த தவறு பண்ணாங்க. அந்த சொன்னாரு, நான் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். எம்மா ஊர்ல நடந்து போயிட்டு இருக்காரு, இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. கரெக்டா அவங்க யோசிச்சிருந்திருக்கணும். 3ஆவது நாள் உயிர்த்தெழுமே ஆண்டவர் சீஷர்களுக்கு கிளியரா சொல்லிட்டாரு. அப்ப அவர் மறிச்சு இன்னைக்கு 3ஆவது நாள்னு அந்த 3ஆவது நாள் முழு நேரமே அவங்க காத்திருந்திருக்கணும். இன்னைக்கு உயிர்த்தெழுந்திருப்பாருன்னு. பாவம் அவங்க சரீரத்துல இருந்தாங்க, ஆவியை பெறல, அதனால அவங்க காத்திருக்கல. ஆனாலும் தேவன் இரக்கமுள்ளவராய் வந்து நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கையை விட்டு காலை விட்டு எல்லாம் பண்ணிட்டு கிறிஸ்துவர் தான் புரிஞ்சு கொண்டாங்க. ஆவியை பெற்றக்கு அப்புறம் பகிரங்கமா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு நாட்கள் இருந்தும் கூட
அந்த நாளினுடைய ஆயத்தம் எனக்கு இல்லாவிடல் நான் என்னதான் சொல்லலாம். அதான் சொல்றாருல, இதை வாங்குறதுக்கெல்லாம் ஒரு காலமா, எனக்கே கொஞ்ச நாள் தான் இருக்கு, அந்த கொஞ்ச நாள் நான் என்ன செய்யறேன். எசேக்கியா ராஜா கேட்டாரு, எனக்கு நாளை கூட்டி கொடுங்க. 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்க. அந்த 15 வருஷத்துல அவர் ஒண்ணுமே செய்யல. 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுத்து அவர் ஒரு பிள்ளையை பெற்றது. உண்மையிலே அந்த பிள்ளை சோரம் தான் போனது. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் என்னை கூட்டி கொடுத்துட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில. அப்ப அந்த நாளுக்கு நான் கர்த்தருக்கென்று என்ன ஆயத்தமாறேன். நானே ஆயத்தமாகலைன்னா நான் எப்படி பிறரை ஆயத்தப்படுத்துறேன். அப்ப என்னுடைய நோக்கம் ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே அழிந்து போகிற விஷயம், அந்த நினைப்பை எனக்கு மாற்றி கொடுங்க. அவ்வளோ பெரிய ஒரு சொந்தக்காரன், எல்லாவற்றையும் உடையவன், நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டுட்டு கர்த்தருக்கென்று நின்னான். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் விட்டுட்டு தேவன் வர சொல்லல. எத்தனையோ மிஷினரிகள் பார்க்கிறோம், வீடு குடும்பம் எல்லாவற்றையும் விட்டுட்டு போறாங்க. இன்னைக்கு எல்லாருடைய அழைப்பு அது கிடையாது. ஆனா என்னுடைய நாட்டம் எப்படி இருக்கு? 24 மணி நேரத்துல நான் கர்த்தருடைய நேரத்துல எவ்வளவு செலவழிக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு வீட்டு வேலை இருக்கு, ஸ்கூல் வேலை இருக்கு, வீடு கட்டுற வேலை இருக்கு, திருமண வேலை இருக்கு, பிள்ளையை படிக்க வைக்கணும், எல்லாம் இருக்கு. ஒரு 24 மணி நேரத்துல நீங்க எழுதி வச்சு பார்ப்போமே, எவ்வளவு மணி நேரம் நான் உலகத்துக்கு செலவழிக்கிறேன், எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய வசனத்திலேயோ வாசிக்கிறோமோ, ஜெபமோ, கூடுகோ, எதுவோ, அது எவ்வளவு நேரம்னு பார்த்தா கொஞ்சம் கூட இல்ல. 10ல் 1 பங்கு கூட நம்ம செலுத்துறது கிடையாது. தசமபாகப்படி கணக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 1 பங்கு செலுத்துறது இல்ல, 2.5 மணி நேரம் நம்ம செலுத்துறோமா? இல்ல. அப்ப அதுலயே என்னால கர்த்தருடைய சமூகத்துல உட்கார முடியலன்னா அந்த நாளுக்கு நான் எப்படி ஆயத்தமாவேன்? நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே உலகத்தை வெறுக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒன்றுமில்லாம இருக்கிற அந்த குப்பையான உலகம், நான் என்ன இருந்தாலும் சரி, இதே இடத்துல இன்னும் என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் என்னை நீங்க போஷிக்க, பாதுகாக்க, எனக்கு உணவு கொடுக்க நீர் போதுமானவரா இருக்கிறீர். நான் உமக்காக என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் ஒரு காலமான்னு கேட்கலாம். எலிசா எவ்வளோ பெரிய ஒரு ஆவி, உண்மையிலே அந்த ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த கர்த்தருடைய நாளுக்கு நம்ம ஆயத்தமாக்கினால்தான் அநேகரை நம்ம ஆயத்தமாக்க முடியும். அப்படி இது ஒரு உன்னதமான ஒரு விஷயம், இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை நீர் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.